ஹலோ ஃபேமிலிஸ், நிறைய வீடியோ பார்த்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சுருப்பீங்க. ஆனால் பர்ஃபெக்டான சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்காது. நிறைய பேர் வீட்டில் செஞ்சுருந்தா அப்பளம் மாதிரி வந்திருக்கும் சப்பாத்தி. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். இதுபோல் ஹோட்டல் சீக்ரெட் ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் 1 கிலோ ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே சால்ட்டு சுகரும் எடுத்திருக்கேன். 2 வாழைப்பழம், தேவையான அளவு எண்ணெய், இது ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சிம்பிளான ட்ரிக் பார்க்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு நான் இந்த வாழைப்பழம் 2 வாழைப்பழம் நான் எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன், மிக்சி ஜாரில். இது கூடவே நம்ம ஒரு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இதில் 2 ஆயில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நான் வீடியோ நடுவில் நான் சொல்கிறேன், அதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சிக்கணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இது பார்த்தாலே நம்மளுக்கு மைனஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம தனியாக ஒரு பேஷனில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம 1 கிலோ நம்ம ஆட்டா மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சப்பாத்தி என்ன ஒரு 10 நிமிஷத்தில் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலான்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இது 10 நிமிஷத்தில் ஆகிற வேலை இல்லை. உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி வேணும்னா ஒரு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணணும் முதல்ல. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இது போல் சீக்ரெட் ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம ஆட் பண்ண மில்க் நம்மளுக்கு இதில் பத்தலை. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நல்லா கவர் பண்ணி வைக்கிறேன். இது நான் ஒரு 10 நிமிஷம் வரை கவர் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி நான் இப்போ மாவு வந்து நல்லா மாலிஷ் பண்ணுறேன். நம்ம இது போல் மாவு நல்லா மாலிஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம மாவு நல்லா மாலிஷ் பண்ணியாச்சு. இது போல் நல்லா சாஃப்டாக ரவுண்டாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு லம்ஸ் இல்லாமல் மேலே திரின்னு இருக்கும். அது போல் இல்லாமல் ஈவனாக இருக்கணும், நைஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மாலிஷ் ஆன மாதிரி. நம்ம மாலிஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வரை நம்ம சில்வர் ஃபைல் விட்டு நம்ம கவர் பண்ணி வைக்கணும். உங்கள்கிட்ட சில்வர் ஃபைல்னா துணி போட்டு நீங்கள் கவர் பண்ணி வைக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மாவு நல்லா இது போல் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இது போல் நம்ம உருண்டு பிடிக்கணும். இது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பீடான்னு சொல்லுவோம். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம மொத்தமாக 2 ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஒன்று ரவுண்டாக பண்ணுவாங்க, இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணுவாங்க சப்பாத்தி வந்து. நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல நம்ம இந்த சப்பாத்தி வந்து சின்ன ஷீட் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம லேஸாக தேய்க்கணும். தேய்க்க நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு. ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக பழகிச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயில் நடுவில் சொல்கிறேன்ட்டு சொன்னேன் வீடியோவில். நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு 100 ml, டால்டா வந்து ஒரு 100 ml எடுத்திருக்கேன். 2 மிக்ஸ் பண்ணி நான் பவுலில் சேர்த்துருக்கேன். டால்டா நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சப்பாத்தியோடது. ஸோ அதனால் நம்ம டால்டா கம்பல்சரி ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பும் நம்மளுக்கு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபயர் ஃபுல்லாக வச்சுக்கணும், தவாவோட ஃபயரு. அதுக்கு மேலே நம்ம சப்பாத்தியை ஆட் பண்ணணும், தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஃபயர் வந்து கம்மியாக வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி போடுவாங்க. ஃபயர் கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஹார்ட் ஆகிடும், சாஃப்டாக வராது. நீங்கள் ஃபயர் அதிகமாக வச்சு தான் நீங்கள் போடணும் சப்பாத்தி போட்டால் எப்போவுமே. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து இது போல் உப்பும், இல்லைனா சாஃப்டாகவே வராது. அவ்வளோதான் மக்களே. நிறைய பேர் இந்த சப்பாத்தி சாஃப்டான ரெசிபி கேட்டிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டோம். அடுத்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் ஹோட்டல் ரெசிபிஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.